ஏறக்குறைய நான் என்னுடைய ஞாபகத்தில் ஒரு 3 வாரத்துக்கு முன்னால் பேசணும்னு நினைக்கிறேன். 3 வாரம் இல்லை 4 வாரத்துக்கு முன்னால் இந்த 2026 அரசியலில் சீமான் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருப்பார், ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார் நம்ம பேசணும். எதனால் சொன்னோம்னா, அரசியல்னால் எப்படி நடத்தணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல கூட்டணி குழப்பங்கள், பல அரசியல் சூழ்நிலைகள் தமிழ்நாட்டில் உள்ளதில், மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடியதில் எந்தவித ஒரு என்ன சொல்கிறது, அந்த நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு, அந்த துணிச்சல், இதெல்லாம் நிச்சயமாக இவரை ஒரு இந்த தடவை சட்டமன்றத்துக்கு இவர் நிச்சயமாக போவார். காரைக்குடியில் தான் அவர் அநேகமாக நிற்பாருங்கிறத நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாலே பதிவு பண்ணிட்டோம். ஒரு 1.5 மாதம் முன்னால் பதிவு பண்ணியிருக்கோம். அது தெளிவாகிடுச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டார். காரைக்குடியில் அவர் வெற்றி பெறுவார் என்பதற்காக என்னை பொறுத்தவரை அது ஒரு நிச்சயமாக வெற்றி பெறுவார். அவரோடு நிச்சயமாக அவர் மட்டும் தனியாக சட்டமன்றத்திற்கு போக மாட்டார். அவருடைய நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள மீடியாக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள ஆங்கில சேனல்கள் உட்பட பல மீடியாக்கள் இதை வியந்து நோக்கி பாராட்டும் அளவுக்கு இவர் ஒரு கேம் சேஞ்சராக வருவார் என்கிற நமது கணிப்பை எதிரொலிக்கக்கூடிய கணிப்பு வந்திருக்கிறது. நமக்கு அது மகிழ்ச்சி. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாக்கு வங்கி மட்டும் இல்லாமல் இடங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகின்றன. அப்படி பெற்றால் நம்ம அந்த கேம் சேஞ்சர்னு சொன்னது ஆட்சி அமைப்பதிலும் ஒரு கேம் சேஞ்சராக, ஒரு ட்ரெண்ட் செட்டராக வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. நம்ம இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை வச்சு இதை சொல்கிறோம். அதே சமயத்தில் சீமானுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை. 234 கேண்டிடேட்டும் ஆல்ரெடி அனௌன்ஸ்டு. யாருன்னு அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு கட்டமைப்பு அவருடைய கட்சியில் ஏற்கனவே இருக்கிறது. அவருடைய கட்சியில் இருப்பவர்கள் அனைவரும் 234 பேர் பட்டதாரிகள்ங்கிறத தாண்டி அவர்கள் மேடை பேச்சில் நிச்சயமாக ஒரு தேர்வானவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள், பயிற்சி பெற்றவர்கள். திமுகவுக்கு தலைவலி அதிகமாக திமுக தனிப்பெரும்பான்மை பெற்று தனி கட்சியாகவோ கூட்டணியாகவோ ஆட்சி அமைக்கும் வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருகின்றன. அப்போது அந்த வாக்குகள்லாம் எங்கே போகும்? அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இனியும் சிறப்பு வருவது மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள் சார். நம்ம ஒரு 4-5 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசியிருந்தோம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமான் அவர்கள் ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க நம்ம காணொலியில். இப்போது இந்த மாநாட்டுக்கு பிறகு பல அரசியல் விமர்சகர்கள், பல ஊடகங்கள் இதே விஷயத்தை பேசுகிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமான் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுவார், முக்கியமாக அவர் தான் கேம் சேஞ்சராகவே இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்கள் தான் சொல்லணும். ஏறக்குறைய நான் என்னுடைய ஞாபகத்தில் ஒரு 3 வாரத்துக்கு முன்னால் பேசணும்னு நினைக்கிறேன். 3 வாரம் இல்லை 4 வாரத்துக்கு முன்னால் இந்த 2026 அரசியலில் சீமான் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருப்பார், ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார் நம்ம பேசணும். எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களாலேயே கட் பண்ணி கூட போட முடியும். பேசுனது இருக்குது. எதனால் சொன்னோம்னா, அரசியல்னால் எப்படி நடத்தணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல கூட்டணி குழப்பங்கள், பல அரசியல் சூழ்நிலைகள் தமிழ்நாட்டில் உள்ளதில், மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடியதில் எந்தவித ஒரு என்ன சொல்கிறது, அந்த நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு, அதாவது கூட்டணி இல்லைன்றது. அதனால் எந்த விதமான ஒரு விளைவு வந்தாலும் அது நல்ல விளைவோ அல்லது எதிர்பார்த்த அளவுக்கு அது தனக்கு பயன்படாத ஒரு விளைவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ மனப்பான்மை, அந்த துணிச்சல், இதெல்லாம் நிச்சயமாக இவரை ஒரு இந்த தடவை சட்டமன்றத்துக்கு இவர் நிச்சயமாக போவார். இப்போ காரைக்குடியில் தான் அவர் அநேகமாக நிற்பாருங்கிறத நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாலே பதிவு பண்ணிட்டோம். ஒரு 1.5 மாதம் முன்னால் பதிவு பண்ணியிருக்கோம். அது தெளிவாகிடுச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டார்.
காரைக்குடியில் வந்து அவர் வெற்றி பெறுவார் என்பதற்காக என்னை பொறுத்தவரை அது வந்து ஒரு நிச்சயமாக வெற்றி பெறுவார். அவரோடு வந்து நிச்சயமாக அவர் மட்டும் தனியாக சட்டமன்றத்திற்கு போக மாட்டார். அவருடைய நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வந்து போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. இதை நம்ம ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னால் பேசியிருக்கோம். அப்படி சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சில தொங்கு சட்டசபை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நம்ம பேசியிருக்கோம். அதாவது எந்த கட்சியும் அல்லது எந்த கூட்டணியும் தனியாக ஆட்சி அமைக்க முடியாது. கட்சி மட்டும் இல்லை, கூட்டணியே 118 வாங்கினா தானே. இப்போ திமுக கூட்டணியோ இல்லை அதிமுக கூட்டணியோ 102. இப்போ 2006 வந்து கலைஞர் தலைமையில் 96 சீட் வாங்குச்சின்னு நினைக்கிறேன். 96 97. ஆனால் அவர் வந்து யாருக்கும் கூட்டணிக்கெல்லாம் அதிகாரத்தில் பங்கெல்லாம் கேட்கவே யாரும் வாயை திறந்து அவர்கிட்ட கேட்குறதுக்கே பயம். அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறது கூட அவர்கிட்ட பயம். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக அவர் இருந்தார். மற்ற கட்சிகள் மட்டுமல்லாமல் அந்த கட்சிக்குள்ளே இருக்கும் தலைவர்களும் அவர்களிடம் ஒரு பயம் கலந்த மரியாதை இருந்தது, ஒரு ஆளுமை இருந்தது. நம்ம அப்படி சொல்லும் பொழுது ஏதோ ஸ்டாலின் அவர்களுக்கு ஆளுமை குறைவு என்றோ அவரை தவறாக நம்ம குறைத்து பேசுகிறோங்கிறது நம்ம எண்ணம் இல்லை. சிலர் வந்து இப்போ நம்மளே தான் உதாரணத்துக்கு சொல்லுவோம், எம்ஜிஆர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக ஈர்ப்பாக இருந்தார்ன்றதுக்காக அவருடைய மறைவிற்கு பிறகு ஜானகி அம்மாவை கொண்டு ஆரம் வீரப்ப வந்து முதலமைச்சர் ஆகினார். 2 வாரமோ 3 வாரமோ தாங்கினாங்க. 23 நாள் அதான் 3 வாரம். அதுக்கு மேலே வந்து கட்சியும் அது ஆட்சியும் தாக்கு பிடிக்கல, கட்சியும் அவங்களால் நடத்த முடியல. ஸோ இதில் வந்து வாரிசு அப்படின்ற வர்றது வந்து வாரிசுன்றதுனால மட்டுமே வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அந்த வகையில் நம்ம ஸ்டாலினை வந்து குறைவாக மதிப்பிடல. ஆனால் ஒப்பிடுகையில் கருணாநிதி அந்த அளவுக்கு அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அனுபவம் பெறுவதற்கு, கருணாநிதி 94 வயது வரை வாழ்ந்தார். அதுலேயும் எனக்கு தெரிஞ்சு 92 வயது வரை ரொம்ப ஆக்டிவாக அரசியல் இருந்தார். கடைசி 1 வருஷம் 1.5 வருஷம் கொஞ்சம் அந்த உடல்நிலை இது வந்து பின்னடைவு இருந்ததே தவிர, அதுவரை வந்து சாதாரணமாக அந்த நிருபர்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து அவன் ஏதோ ஒரு அர்த்தத்தில் மடக்கணும்னு போய் கேட்பான். அவனை திருப்பி மடக்கி அவனை வந்து குழப்பி அனுப்பிச்சிடுவார். அதுவும் ஒரு சாதுரியம் தானே. சில சமயங்களில் கேட்குற கேள்வி எதுக்காக கேட்குறான்னு தெரியும், என்ன பதிலை எதிர்பார்க்குறான்னு தெரியும். அந்த பதிலை தவிர வேறு ஒன்று சொல்லணும், அதே சமயத்தில் சாதுரியமாகவும் இருக்கணும். இதெல்லாம் வந்து அரசியலில் இருக்க வேண்டிய தகுதிகள். இப்போ நம்ம வந்து அது சீமானுக்கு இருக்குதுன்னு சொல்கிறோம். உடனே நீங்கள் சும்மா இல்லாமல் வந்து என்னை வம்பளை மாட்டி விட்ற மாதிரி அவருக்கு இருக்கா, அந்த நடிகருக்கு இருக்கா, இந்த நடிகருக்கு இருக்கா, இந்த தலைவருக்கு இருக்கான்லாம் கேட்கக்கூடாது. எனக்கு தெரியாது. நீங்களே பார்த்து அவங்க பேசுகிறத வச்சு பிளாஸ்ட் வேஸ்ட் அப்படின்னு அவங்க பேசுகிறதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் எந்த வேணாலும் முடிவு பண்ணிங்க. நான் சொல்வது என்னென்னால், இந்த மாதிரி ஒரு கேம் சேஞ்சராக வருவார் என்று நாம் 1 மாதம் முன்னாலேயே என்னமோ பேசினது வந்து இன்றைக்கி இந்த மாநாடு மூலமாக நம்ம பேசினது வந்து ஒரு நிரூபணமாக இருக்கிறது. இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள மீடியாக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள ஆங்கில சேனல்கள் உட்பட பல மீடியாக்கள் வந்து இதை வந்து வியந்து நோக்கி பாராட்டும் அளவுக்கு இவர் ஒரு கேம் சேஞ்சராக வருவார் என்கிற நமது கணிப்பை எதிரொலிக்கக்கூடிய கணிப்பு வந்திருக்கிறது. நமக்கு அது மகிழ்ச்சி. நம்ம சொல்கிறது வந்து கிளி ஜோசியம் இல்லை. நம்ம சொன்னது வந்து மக்களின் உளவியல் ரீதியான கருத்தியல் ரீதியான அதை ஜோதிடம் என்று சொல்லலாம், ஒரு கணிப்பு என்று சொல்லலாம். இப்போ வந்து ஏன் வந்து இது வந்து ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு, சரி இந்த மாநாடு நடத்தினார், அதில் உள்ள சமூக நீதி அதெல்லாம் பற்றி போன இதில் கூட பேசணும், அந்த போன எபிசோடு. இப்போ அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட இவங்க தேமுதிகலேருந்து இங்கே இதில் வந்துட்டாங்க, இவங்க திமுகவில் வந்துட்டாங்க. தேமுதிகவுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது? 2021 0.43%, 0.5% கீழே சட்டமன்ற தேர்தலில். அப்புறம் 2024 அப்போ தான் வந்து 2023 டிசம்பரில் விஜயகாந்த் அவர்கள் இயற்கை எய்தினார், மறைந்தார்.
அந்த அனுதாப அலையினால் 2.25% வந்துச்சு. இப்போ அந்த அனுதாப அலை இருக்குமா? இருக்காது. கொஞ்சம் டைம் தாண்டிடுச்சு. இல்லை, அப்போது என்னுடைய கணக்கு வந்து தேமுதிகவுடைய ஒரு இன்னைக்கு இருக்கு, அது மறுபடியும் சட்டமன்றம், இது இல்லை. அப்போ அவங்க டிடிவி தினகரன் கூட போய் கூட்டு சேர்ந்தாங்க. அவரே இப்போது அதிமுக தலைமையிலான அந்த தேஜக கூட்டணி போயிட்டார். அப்படி எதுக்காக சொல்லணும்னா, இந்த கூட்டணி கணக்குகள்லாம் எப்படி மாறுது, எப்படி போகுது அப்படின்ற உதாரணத்துக்காக இதை சொல்கிறேன். அந்த வகையில் இப்போ திமுகவில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ மற்ற கட்சியெல்லாம் விட திமுகவில் தான் அதிகமான தலைவலிகள் இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு தெரியும், காங்கிரஸு இப்போ தான் இது வரைக்கும் தாவேகாவா இதுவான்ற மாதிரி போய் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 40 சீட்டு கேட்குறாங்கன்னு சொல்லி 41 சீட்டு கேட்குறாங்க, ராஜ்யசபா இது கேட்குறாங்கன்னாங்க. எந்த அளவுக்கு அது வந்து அவங்க 28 கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று 35 32ன்னு ஏதோ ஒன்று செட்டில்மெண்ட்டுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம அரசியல் கருடன் உட்பட பல நிகழ்வுகளில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நிச்சயமாக காங்கிரஸ் வந்து திமுகவுடன் தான் போட்டியிடும் அப்படின்னு நான் 4 தடவை பேசியிருக்கேன். நம்ம நிகழ்வுலையும் பேசியிருக்கேன், மற்ற நிகழ்வுகள். அதுதான் உண்மையாக நிற்கிது. ஏன்னு கேட்டால், அங்கே வந்து அவர் 60-70 விஜய் கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் அவர் எவ்வளோ தூரம் வாக்கு வங்கி அவருக்கு இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணாமல் அங்கே போய் வந்து சிக்கலில் மாட்டிக்க விரும்ப மாட்டாங்க. யார்? காங்கிரஸ் தேசிய தலைமை. இங்கே இருக்கிறவங்க வந்து அந்த உணர்ச்சி வசப்பட்டு அங்கே போனால் ஜாஸ்தி வரும், இங்கே போனால் ஜாஸ்தி வரும், இங்கே மரியாதையே இல்லை, நியாயமான விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் தேசிய தலைமையில் எப்போவுமே வந்து இதை தாண்டி போனால் அப்படின்னு ஒரு கணக்கு போடுவாங்க. அந்த மாதிரி போகும்போது இவங்க இங்கே தான் திமுகவோடு தான் இருப்பாங்கன்றதை நான் பல முறை வந்து பல நிகழ்வுகளில் அரசியல் கடன் உட்பட சொன்னேன். அதுதான் நடக்குது. சரி, அது ஒரு பக்கம். ஆனால் அதுலேயே நானே பேசியிருக்கேன். என்ன தான் அப்படி பேசினாலும் ஏற்கனவே திமுகவிற்கும் இந்த காங்கிரஸுக்கும் அடிமட்டத்தில் தமிழ்நாட்டு நிர்வாகிகள் மத்தியில் பெரும்பாலான நிர்வாகிகள், செல்வப்பிரதிகை மாதிரி 1-2 பேர் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி, கசப்புணர்ச்சி வந்துருச்சு, ஒரு வெறுப்பு வந்துருச்சு, நம்மை மதிக்கவில்லை என்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அது எங்கே எதிரொலிக்கும்? தேர்தல் காலத்தில், பூத் கமிட்டிலையும் தேர்தல் காலத்துலேயும் தான் எதிரொலிக்கும். அங்கே காங்கிரஸ்காரன் திமுககாரனை கவுத்துருவான், திமுககாரன் காங்கிரஸ்காரனை கவுத்துருவான் நிற்கிற இடத்துலலாம். எப்போவுமே வெளியில் உள்ள எதிரியை விட உள்ளே இருக்கிற எதிரி தான் ஆபத்தானவன். இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ திமுகவுக்கு வேறு என்னெல்லாம் வந்து தலைவலி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 16 அமைச்சர்கள் நிர்வாகிகள், கிட்டத்தட்ட ஒரு 20ன்னு வச்சுங்க அமைச்சர்கள், அதுக்கப்புறம் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் சீனியர், எல்லாரும் வந்து தன்னுடைய வாரிசுக்கு வந்து பையனுக்கு இல்லை பொண்ணு, பையன் முக்கால்வாசி பையன் இல்லை பொண்ணுக்கு சீட்டு கொடுக்கணும். சில பேர் எனக்கும் கொடுக்கணும், என் பையனுக்கும் கொடுக்கணும்னு கேட்குறவங்க இருக்காங்க. அண்ணன் துரைமுருகன் வந்து அவருக்கு உடல் நலம் சரியில்லை, இடுப்பு எலும்பு ஒடிந்து அவர் படுத்திருக்கிறார். தேர்தலில் அவரால் சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது. அதனால் அவர் என்ன கேட்குறார், பையன் எம்பி, மருமகள் சங்கீதா அவர்களுக்கு கதிரானந்துடைய மனைவிக்கு கேட்குறார். சரி, துரைமுருகன் கேட்குறாரு, பொதுச் செயலாளர் கொடுக்கணும்னு கொடுத்தா அங்கே உள்ள நிர்வாகிகள் மற்ற தொண்டர்கள்லாம் என்ன நினைப்பான், இப்போ இவர் வந்து பொதுச் செயலாளர், இவர் பையன் வந்து எம்பி, மருமக வந்து எம்எல்ஏ, அப்போ நான் வந்து கடைசி வரைக்கும் போஸ்டர் ஓட்டிகிட்டே இருக்கணுமா? இயல்பான நினைப்பு தானே. இப்படி நான் சொல்கிறது வந்து ஒரு உதாரணம் தான். ஒரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகனை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க, வயசாயிடுச்சுன்னு. கிட்டத்தட்ட 20 ஒரு பத்திரிகை சமீபத்தில் ஒரு பிரபலமான பத்திரிகை அதை பட்டியலிட்டே போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் வந்து 20 பேர் வந்து தங்களோட வாரிசுகளுக்கு வேணும்னு கேட்குறாங்க. இதை தவிர வெளியிலேருந்து இப்போது நிறைய பேரை வந்து வாக்குறுதி கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. உதாரணமாக மனோஜ் பாண்டியன் அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள், மருது அழகராஜ் போன்றவர்களை வந்து திமுகலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதிமுகலேருந்து திமுகவை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போது தமாகாலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, மக்கள் நீதி மையத்துலேருந்து மகேந்திரன் வந்திருக்காரு. சார் கமலஹாசனே வந்திருக்காரு. சார் கமலஹாசன் இல்லைங்க, கமலஹாசன் வந்து வரும் ஆனால் வராது, அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அவர் பொண்ணுக்கு சீட்டு கேட்குறதா ஒரு பேச்சு அடிப்பட்டது, கேட்கலாமே. அவர் ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டார், உதயசூரியன் உடைய புண்ணியத்தில் அவர் செட்டில் ஆகிட்டார். பொண்ணு கேட்குறாரு, ரைட்டு. நம்ம என்ன சொல்கிறோம்னால் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடியது.
இந்த கூட்டணிக்குள்ளே இப்போ விசிகாலேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கூட்டணிக்குள்ளேயே. இப்போ தேமுதிகவுக்கு வந்து இவ்வளவு தொகுதிகள்னு வரும்போது இப்போது முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, நம்ம கூட்டணி பெரிதாகிக்கொண்டே போவதால் எல்லாரும் எதிர்பார்த்த சீட்டு எல்லா கட்சிகளும் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு இருக்காரு, தியாகம் பண்ணணுங்கிறாரு. எல்லா கட்சிகளுக்கும் வந்து ஏன்னா நீங்கள் வைகோவையும் நீங்களே வந்து உங்கள் பக்கம் கூட்டணியில் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அவங்களும் ஆசைப்பட்றாங்க, மல்லை சத்யாவும் இங்கே இருக்கணும். அந்த பக்கம் அன்புமணி போயிட்டாருன்றதுனால எப்படியாவது பாமக ராமதாஸை நேரடியாகவோ இல்லை மறைமுகமாக தனியாக நிற்க வச்சு நம்ம சப்போர்ட் பண்ணியோ ஏதோ. அப்போ தனியாக நிற்க வச்சு சப்போர்ட் பண்ணணும்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், திமுக சார்பாக ஆள் நிறுத்தாமல் இருக்கணும் இல்லையா? ஒன்று அவர் வந்து இந்த கூட்டணியில் சேர்க்கணும், அது சரியாக வரும்னா. ஆனால் அப்போ விசிகா கோச்சிக்கிட்டு போயிடுவேங்கிறாரு. அது இல்லைன்னா அவரை வந்து என்ன செய்யணும், நீங்கள் தனியாக நிற்க வச்சு அவருக்கு வேண்டிய நிதி உதவி மற்றதெல்லாம் சப்போர்ட்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன ஆகும், பிரச்சனை வந்து அந்த இடத்துல திமுக வேட்பாளர், இந்த வேட்பாளரை வந்து நீங்கள் வந்து விட்டுற முடியுமா? இப்போ அது ஒரு பக்கம் பிரச்சனை. இதே மாதிரி வந்து இப்போது வாழ்வுரிமை வேல்முருகன் வந்து திடீர்னு வந்து அவர் வந்து கொஞ்சம் கோபமாக பேசியிருக்காரு. கோபமாக பேசினாரா சார்? ஆமாம், சட்டசபையில் நல்லா பாராட்டி தான் பேசுனதை பார்த்தேன். அது நீங்கள் முன்னால் பார்த்தது ஒரு வார செய்தி. 24 மணி நேரமும் அரசியலை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான், இல்லைன்னா அதாவது வடிவேலு சொல்கிற மாதிரி காலை ஆட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா தூக்கி போய் இழுத்து விட்டு போயிடுவாங்க. அரசியல் அப்படி தான். ஞாத்து பேசியிருக்காரு பாருங்கள் வாழ்வுரிமை வேல்முருகன். என்ன பேசியிருக்காரு? கோபமாக பேசியிருக்காரு. அதாவது அவருக்கு உரிய, அவருடைய கட்சிக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை என்ற துணியில் பேசியிருக்கிறார். அதாவது எங்களை வந்து யூ கேனாட் டேக் அஸ் ஃபார் கிராண்டட், எங்களை நீங்கள் வந்து அதாவது என்ன இருந்தாலும் இவர் நம்ம பக்கம்தான் இருந்தாகணும்னு அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. எடுத்து பாருங்கள். ஏன் என்ன பிரச்சனை? ஏங்க அவரையும் வச்சுக்கிட்டு ஐயா ராமதாஸையும் நீங்கள் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ சப்போர்ட் பண்ணணுங்கிற திமுக வந்துச்சுன்னா, அப்போ இந்த வன்னியர் வாக்குகள் வந்து ஏற்கனவே திமுகவுக்கு கொஞ்சம் வன்னியர் டேரெக்டாக ஓட்டு போடுவான். ஐயா ராமதாஸை நேரடியாகவோ மறைமுகமாகவோ சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் வேல்முருகன் வந்து எப்படி அவருக்கு கட்சி வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார் இல்லையா? அப்போ என்ன பிரச்சனை வரும்னா, அன்புமணியை எதிர்த்து அவர் நிற்கிறது அது அவங்க பிரச்சனை. வேல்முருகனுடைய கட்சி தமிழக வாழ்வுரிமை அந்த கட்சி நிற்கும்போது அந்த இடத்துல ஐயா ராமதாஸ் கட்சி நிற்காமல் இருக்குமா? திமுகனா நிற்காமல் இருக்கும், கூட்டணி கட்சிங்க. அப்போ திமுக வேட்பாளரையும் அங்கே விலக்கிக்கணும், வேல்முருகன் நிற்கிற இடத்துலையும் ராமதாஸ் ஐயா நிற்கிற. அப்புறம் வந்து ராமதாஸ் ஐயாவை சப்போர்ட் பண்ணணுன்னா எப்படி தான் பண்ணுறது? இப்போ ஏன் வேல்முருகனுக்கு கோபம் வருது, டென்ஷன் ஆகிறாருன்னு உங்களுக்கு புரியும். விசிகா ஏற்கனவே டென்ஷனில் இருக்கார். கேட்குற சீட்டு முன்னால் 20, 25 பேசிகிட்டு இருந்தார். இப்போ போன தடவை கொடுத்தா 6 கொடுத்தாலே பூர்வ ஜென்ம புண்ணியம் மாதிரி தெரியுது. அதில் வேறு நாசுகோ சொல்லிட்டார், நீங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது, எல்லாம் அடக்கி வாசிக்கணும், தியாகம் பண்ணணும்னு. இத்தனைக்கும் இவ்வளவும் வந்து அவர் விட்டு வந்து அனாவசிய தொந்தரவு பண்ணக்கூடாது, சீட்டாவது கொஞ்சம் வரும், சீட்டு வந்தால் நோட்டு வரும்ன்றதுக்காக என்ன சொல்லிட்டாரு, முதல்வர் மனம் கோணாமல் நடந்து கொள்வோம், அதிகாரத்தில் பங்கு என்பது இப்பொழுது அதற்கான காலம் இல்லை, கேட்பதற்கான காலம் இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறோம். இன்னொரு 10-20 வருஷம் பொறுத்து நம்ம கேட்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அம்பேத்கர் வந்து அண்ணல் அம்பேத்கர் வந்து எந்த ஒரு அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சமூக நீதி பெற்று அரசியலிலும் எல்லா துறைகளிலும் உயர வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதி வச்சுட்டு போய் சட்ட அமைப்பு ஏற்படுத்தி வச்சுட்டு போய் கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஒரு கால் திருமாவளவன் நினச்சிருக்கலாம், அண்ணல் அம்பேத்கர் எழுதி வச்சதே இன்னும் நிறைவேறலாம் 70 வருஷமாக, நம்ம அதிகாரத்தில் பங்குன்றது இன்னொரு 70-80 வருஷம் பொறுத்து நிறைவேற்றிக்கலாம். 1900 ஒரு 70 இன்னொரு 70-80 வருஷம் வச்சுங்களேன். அதான் இப்போ சொல்கிறார் அவர். இப்போ கேட்கும் காலம் இல்லை, இன்னொரு 50 வருஷம் பொறுத்து பார்த்துக்கலாம், 50 வருஷம் இப்படியே நம்ம அடிமையாகவே இருந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அவர். அது அவருடைய இல்லை அந்த சூழ்நிலை அழுத்தம்.
இப்போ எல்லாரும் அங்கங்கே வராங்கன்னு இப்போ தேமுதிக உள்ளே வந்தவொடனே ஏதோ பெருசாக வந்து ஏதோ வாக்கு வங்கி ஏறிச்சு. அது என்னங்க, நான் சொன்ன மாதிரி 1/2% கூட இல்லை. 2021 இப்போ என்ன வந்துட்டு போதோ, விஜயகாந்தும் இப்போ இல்லை. சும்மா அந்த ஒரு அதாவது தேமுதிகவை உள்ளே கூப்பிட்டு ஒரு பிரம்மாண்டமாக வந்து ஒரு பெரிய அவங்கள வரவேற்பு கொடுத்து காங்கிரஸ், விசிக இவங்கெல்லாம் வந்து பாரு எங்கள் பக்கம் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபிலிம் காமிக்கிறதுக்காக அதை வந்து திமுக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சம். இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் மக்கள் நீதி மையத்திலேருந்து வந்த மகேந்திரன் உதாரணமாக தான் சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவர் ஜிகே வாசன் கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் வேறு இப்போது நம்ம இதுலேருந்து அதிமுகவில் இந்த பக்கத்துலேருந்து வந்தவர். ஓபிஎஸ் வேறு பேசிக்கிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் வந்து இவங்க பக்கம் நிற்கிறேன்றதுக்கு அவரும் அவர் மகனும் வந்து 2 சீட்டு வந்து கொடுக்குறேன்றதுக்கு தயாராக இருக்குது. அவரும் ஓகேன்றார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, உதயசூரியனில் நிற்கணுன்றாங்க. அவர் அது முடியாதுன்னு. அவருக்கு என்னதான் இருந்தாலும் உதயசூரியனில் நின்னா அவருக்குன்னு உள்ள ஒரு தனித்தன்மை கெட்டு போகணும்னு அவர் வந்து நினைக்கிறாரு. அந்த முக்குளத்தோர் வாக்காக இருந்தாலும் அது உதயசூரியனில் நின்னா அது ஏன்னா அவருக்கு என்ன பிரச்சனை, அவரோடு கூடவே இவர் வளர்த்து விட்ட யார், ஓபிஎஸ் வளர்த்து விட்ட தங்கத்தமிழ்ச்செல்வன் இன்றைக்கி அங்கே இருக்கார், திமுகவில் இருக்கார். ஓபிஎஸ் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அப்போல்லாம் வந்து அவர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தார் சமீபத்தில். இப்போ நீங்கள் உதயசூரியனில் ஓபிஎஸ் போய் நிற்கிறாருன்னா இப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சது மாநில நிர்வாகியாகவோ மாவட்ட நிர்வாகியாகவோ இருக்கிறது தங்கத்தமிழ்ச்செல்வன். ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார். இப்போது இவ்வளோ நாள் வந்து ஓபிஎஸ்க்கு சிஷ்யன் தங்கத்தமிழ்ச்செல்வன் இருந்தது போக தங்கத்தமிழ்ச்செல்வன்கிட்ட போய் இவர் கைகட்டி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். யாருக்கு, ஓபிஎஸ்க்கு. இப்போ திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த திமுகவை ஒட்டி இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி நான் பேசுகிறேன். இது மாதிரி வரும்போது திமுக வந்து ஒரு 150 சீட்டில் இவங்களுக்கு 150-155 சீட்டுக்கு மேலே இவங்க நிற்க முடியாது. எல்லா கட்சிகளுக்கும் பிரித்து கொடுத்து காங்கிரஸுக்கு 35-40, இவருக்கு அட்லீஸ்ட் 6ன்னா ஒரு 8ஆவது கொடுக்கணும். விசிகாவுக்கு புதுசாக அந்த தேமுதிகவுக்கு ஒரு 5-6 கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு 6 கொடுத்தா இன்றைக்கி வந்த தேமுதிகவுக்கு 6 நான் எத்தனை வருஷமாக சப்போர்ட் பண்ணுறேன், எங்களுக்கு ஏன் 12 கொடுக்கக்கூடாதுன்னு பாரு, ஒரு 8-9 ஏதோ ஒன்று. இதில் ராஜ்யசபா எம்பியில் 4ல் 2 கொடுத்துட்டு 2 கூட்டணி கொடுக்கலான்னா யார் கொடுக்குறது, விசிகா கொடுக்குறதா, பிரேமலதா கட்சி கொடுக்குறதா? வைகோ வந்து நான் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி அப்பப்போ 2 நாளைக்கு ஒரு தடவை சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஞாபகம் வச்சுங்கன்னு அர்த்தம். நான் எதிர்பார்க்கவில்லை இது சொல்லுவாங்க. இந்த சாருக்கு பாயசம் ஊற்றுங்க, சாருக்கு குலாப் ஜாமுன் போடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வேணும்னு அர்த்தம். அது மாதிரி எனக்கு வந்து நான் ராஜ்யசபாலாம் ஒன்றும் எதிர்பார்க்கல அப்படின்னா என்ன அர்த்தம், ஐயா என்னை மறந்துடாதீங்கன்னு அர்த்தம், சீனியரு என்னை விட்டுறாதீங்கன்னு. இப்போ இவருக்கு ஒரு கொடுத்தால் மல்லை சத்யா வேற வந்து அவருக்கு வேற ஒதுக்கீடு. இந்த ஒதுக்கீடு பெருசாக கட்சி வந்து பெருசாக தெரியும். மொத்தம் 16 கட்சி நம்மகிட்ட கூட்டணியில் இருக்குது, 17 கட்சி இருக்குது, 20 கட்சி இருக்குது, நம்பர் தெரியும். வாக்கு வங்கி வைகோவுக்கு என்ன வாக்கு வங்கி இருந்ததோ அவருக்கு இருந்ததே 2% வாக்கு வங்கி தான். அப்போ மல்லை சத்யா அதில் ஒரு முக்காலோ ஏதோ ஒரு பகுதியாக அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். இந்த மாதிரி ஒருத்தரும் அதை பிச்சு தான் வந்து அதாவது கட்சிகளுடைய எண்ணிக்கை கூட்டணியில் அதிகமாகுமே தவிர வாக்கு வங்கி அதிகமாகுமா? வெற்றி வாய்ப்பு எவ்வளோ தூரம் வரும், யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது? வைகோவையோ இல்லை அவர் வைகராலையோ ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு தொகுதி கொடுத்துருங்க, ஐயா பணம் கொடுத்துட்றோம், நீங்களே பார்த்து ஜெயிச்சுங்க, ஜெயிக்க முடியுமா? திமுகவுடைய அந்த 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 உழைப்பு, அந்த பூத் கமிட்டி, அந்த கட்சி அளவிலான ஒரு உழைப்பு இல்லாமல், அந்த ஒத்துழைப்பு இல்லாமல் ஜெயிக்க முடியாது அவங்களால. அப்போது இதெல்லாம் தாண்டி ஒரு 150 சீட் தான் நிற்கிறாங்கன்னு வைங்க. இதில் 118 சீட்டு ஜெயிச்சாதான் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியும். இல்லைன்னா அதிகாரத்தில் பங்குன்னு யார், வைகோ கேட்பார், மல்லை சத்யா கேட்பாங்க, பிரேமலதா கேட்பாங்க, விசிகா கேட்பாங்க, ஒரு ஜவாஹில்லா ஜவாஹில்லா 5 சீட்டு கேட்குறாரு. அதான் 2 தான் முடிச்சிட்டாங்களே சார். ரைட்டுங்க. எல்லாருமே ஆரம்பிக்கும் போது 5 கேட்டால் 2 வரும், 2ன்னு ஆரம்பித்தாங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் விரட்டி விட்ருவாங்க. இப்படி காதர் மொய்தீன் அவருடைய அந்த முஸ்லீம் லீகு அவங்களுக்கான அந்த 1-2 கொடுத்து தான் ஆகணும்.
2 2 2 5ன்னு கொடுத்துட்டு போனால் மொத்தத்தில் குறையுது இல்லை. விஜய் கட்சியில் யாரோ ஒருத்தர் சொன்னார் 267 தொகுதியிலையும் தளபதி தான் ஜெயிப்பாருன்னு. அதுக்காக வந்து தமிழ்நாட்டில் 234 வந்து திடீர்னு ஒரு 50 சீட்டு வந்து ஏற்றிட முடியுமா? 234 தானே மொத்தம். இதில் தனி தொகுதின்னு ஒரு 46 கிட்டத்தட்ட வந்துடுது. ஸோ இந்த கணக்கில் என்னென்னா திமுக தலைமைக்கு இப்பொழுது வந்து தலைவலி அதிகமாகிவிட்டது. ஏதோ வந்து பலமான கூட்டணியாக அமைகிறது அப்படிங்கிறத எண்ணத்தை தாண்டி தொந்தரவு அதிகமாக போச்சு. மக்கள் நீதி மையம் என்ன கேட்பார்? நான் வந்து என் பொண்ணு கொடுங்கன்னு கேட்பார், இல்லை வேறு யாருக்காவது கேட்பார், ஏதோ ஒரு சீட்டு கேட்பார். என்னங்க நீங்கள், நான் வந்து பாருங்கள், நானும் ரஜினி சேர்ந்து அதில் கூட உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அரசியல் சம்மந்தப்படாத விஷயம், ஆனால் அரசியலுக்கு சம்மந்தம் ஓரளவுக்கு உள்ளது. 21 வயதில் எங்கள் குடும்பத்தின் அல்லது கழகத்தின் 2 ஒன்று தானே இளவலான இன்பநிதி அவர்கள் மிகப்பெரிய சாதனை செய்திருக்கிறார்கள். என்ன சார் இது தெரியாமல் நீங்கள் என்ன பத்திரிகை நிருபர் எனக்கு தெரியலையே. அரசியல் ரீதியாக தானே பண்ணியிருக்காரா? அரசியல் வேறு சினிமா வேறையா தமிழ்நாட்டில்? அரசியல் வேறு சினிமா வேறையா தமிழ்நாட்டில்? இல்லை 47 வருஷத்துக்கு அப்புறம் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இணைந்து ஒரு படம் நடிக்க போகிறாங்க, நெல்சன் அவர்களுடைய இயக்கத்தில். அதை தயாரிப்பது ரெட் ஜெயண்ட்ஸ். இன்பநிதி அவர்கள் தலைவராக இருக்கும் ரெட் ஜெயண்ட். மரியாதையோடு சொல்லுங்கள், பண்போடு நம்ம பேசணும், நாகரிகத்தோட மரியாதையோடு பேசணும். 21 வயசு பையன்றதுனால வந்து நம்ம வந்து அவரை வந்து பையன்னு சொல்லக்கூடாது. மரியாதையாக பையர் அப்படின்னு வேணால் மரியாதையாக சொல்லலாம். நம்ம வருங்கால முதல்வர், ஒரு எதிர்கால முதல்வரை பார்த்து நீங்கள் வந்து அந்த பையன் அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம இன்பநிதி யாருன்னு சொல்லணும், ஞாபகம் வச்சுங்க. அவர் பாருங்கள் 21 வயசில் வந்து பண்ணுற சாதனை பாருங்கள். உலக நாயகனையும் சூப்பர் ஸ்டாரையும் ஒன்றா வந்து கொண்டு வந்துட்டார். 47 வருஷத்தில் யாராலையாவது முடிஞ்சுதா? அதுக்கு முன்னால் தான் ஒரு படத்தில் 3 முடிச்சு அந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு காலத்தில் ஒன்றா வந்திருக்காங்க. எப்படிப்பட்ட சாதனை! நீங்கள் இதுக்கு அரசியலுக்கு என்ன சம்மந்தம்? கொஞ்ச நாள் முன்னால் வரைக்கும் நம்ம துணை முதல்வர் ஒரு 10 படத்தில் நடத்தியிருந்தார், ஓகேன்னு லொல்லு சந்தானத்தை வச்சு. அப்போ நான் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னார். எனக்கு சினிமா தான் முக்கியம்னு சொன்னார். சினிமாலேருந்து அரசியலுக்கு வரலையா? அப்போ சினிமாவுக்கும் அரசியலுக்கும் எவ்வளோ தூரம்? அவங்க எப்போ நினச்சாலும் இந்த காலத்துக்கு அந்த பக்கம், அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் வச்சாங்கன்னா அவங்க வந்துட்டாங்க அரசியல், அவ்வளோதானே. அப்போது நீங்கள் சினிமா நிகழ்வை வந்து சினிமான்னு பார்க்கக்கூடாது. அரசியல் நிகழ்வுக்கு இது ட்ரெய்லர், இது டீசர் ட்ரெய்லர், ஒரு பெரிய சரித்திர சாதனை. ஏன்னா எல்லாம் பத்திரிகையெல்லாம் போட்டிருக்காங்க. 21 வயதில் வந்து இப்படி ஒரு சாதனை படைத்திருக்கிறார். என்னமோ இவர் 21 வயசுலனா 19 வயசில் சம்பாதிக்க ஆரம்பித்து அந்த 2 வருஷத்தில் சம்பாதிச்சதில் ரெட் ஜெயண்ட் கோடியாக இவ்வளோ 1000 கோடி சம்பாதிச்சு அந்த பணத்தை போட்டு இவர் போய் ரஜினிகாந்துக்கிட்டையும் கமலஹாசனையும் கூப்பிட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்றா நடிக்கணும்னு இன்பநிதி கேட்டு அவங்க 2 பேரும் இன்பநிதிக்கு மரியாதை கொடுத்தோ பயந்துக்கிட்டோ அவங்க வந்து ஒத்துக்கிட்டா மாதிரி எப்படி அவரை உணர்ந்து அந்த சீட்டில் உட்கார வச்சாங்க. எதனால் இது சொல்கிறேன்னா, திமுகவிற்கு வந்து தலைவலிகள் இந்த கூட்டணி ரூபத்தில் புதிதாக வந்த கூட்டணி கட்சிகள், வெளியிலேருந்து வந்தவர்கள், இவர்கள் கேட்குற சீட்டில் வரும். சரி, இதுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு தலைவலி அதிகமாக திமுக தனிப்பெரும்பான்மை பெற்று தனி கட்சியாகவோ கூட்டணியாகவோ ஆட்சி அமைக்கும் வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருகின்றன. அப்போது அந்த வாக்குகள்லாம் எங்கே போகும்? எதிர்கட்சிகளுக்கு போகும். இப்போ எதிர்கட்சின்னு போனால் அது சீமானுக்கு தான் போகும் நீங்கள் சொல்ல முடியுமான்னா நிச்சயமாக சொல்ல முடியாது. அதிமுக கூட்டணிக்கு கொஞ்சம் போகலாம், சீமானுக்கு போகலாம், விஜய்க்கும் போகலாம். விஜய் அவருடைய கட்சி அவர் எப்படி நடத்துகிறார் என்பதை விட விஜய்க்குன்னு ஒரு கரிஸ்மா என்று சொல்லுவார், ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து அவருக்கு போகலாம். அப்படி வரும்பொழுது அதுதான் அந்த இடத்துல சொல்கிறோம். நம்ம கேம் சேஞ்சர்னு சொன்னது வந்து இருப்பதிலேயே வந்து இப்போது விஜய்க்கு வந்து ஓட்டு போடுபவர்கள் வந்து அந்த முதல் முறையாக ஓட்டு போடுபவர். அதே மாதிரி அவங்க வந்து போய் நிற்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தலில் நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து ஒன்றும் காசெல்லாம் கொடுக்கல. இப்போ கூட நம்ம கேள்விப்பட்டது வந்து 50,000 விருப்ப மனு வாங்கிட்டு விற்றுருக்கு, 100 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு போயிருக்காங்க. அது சில பேர் அதை போய் பிளாக்கில் விற்றுட்டாங்கன்றாங்க. அது சரி, அது அவங்க விவகாரம். 50,000 வந்து 5,000 தான் வந்து திரும்பி வந்திருக்கு, இந்த 10,000 ரூபா டெபாசிட் கட்டணம் கட்டி. அதனாலேயே வந்து ஒரு வாரமோ என்னமோ தள்ளி போட்டாங்க, ஒரு வாரமோ 10 நாளோ அந்த விருப்ப மனு. அப்படின்னா என்ன அர்த்தம்?
எதிர்பார்த்த அளவுக்கு வராதுன்னா அதில் என்ன கஷ்டம்னா 5234 தொகுதியிலையும் ஈக்குவலாக வராது. ஒரு தொகுதியில் 20 வரும், ஒரு தொகுதியில் ஒன்று கூட வராமல் விடும், ஒருத்தர் கூட போடாமல் இருப்பாங்க, இல்லை ஒருத்தர் போடுவார், தகுதி இருக்காது. அப்போ தகுதியானவரை கண்டுபிடிச்சி விருப்பமனு போட வைக்கணும். இப்போ பல விஷயங்கள் இருக்குது. அதே சமயத்தில் சீமானுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை. 234 கேண்டிடேட்டும் ஆல்ரெடி அனௌன்ஸ்டு, யார் யாருன்னு அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு கட்டமைப்பு அவருடைய கட்சியில் ஏற்கனவே இருக்கிறது. அவருடைய கட்சியில் இருப்பவர்கள் அனைவரும் 234 பேர் பட்டதாரிகள்ங்கிறத தாண்டி அவர்கள் வந்து மேடை பேச்சில் நிச்சயமாக வந்து ஒரு தேர்வானவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள், பயிற்சி பெற்றவர்கள், அப்படிப்பட்டவர்களை தான் எடுத்திருக்காரு. ஆனால் இப்போ விஜய் கட்சியில் எடுக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பயிற்சியோ தேர்ச்சியோ எதேச்சையாக அமைந்திருக்கலாமே தவிர இதுக்கப்புறம் அவர் கொடுத்து வரதுக்கு வாய்ப்பில்லை. திமுக அதிமுகவில் இருப்பவங்க ஓரளவுக்கு அந்த பயிற்சிகள் இத்தனை வருடங்களை பெற்று இருப்பார்கள். ஆக நம்ம என்ன சொல்ல வரோம்னால், இப்போ ஒரு 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 அது என்ன சொல்கிறது, தொங்கு சட்டசபை அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் தெரிகிறது. இந்த தொங்கு சட்டசபை வந்ததுன்னா அப்போ வந்து யாருடைய ஆதரவாவது, ஒரு சின்ன கட்சியுடைய ஆதரவு, சீட்டுகள் பெற்றிருக்கிற கட்சியுடைய ஆதரவு இருந்தால்தான் யார் ஆட்சி, அதாவது முதல் நிலை பெற்றிருந்தாலும் அது திமுகவோ அதிமுகவோ, நிச்சயமாக வந்து சீமான் வந்து 234 தொகுதியில் 118 ஜெயிச்சிருவார்னு நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு அவரும் எதிர்பார்க்க மாட்டார். விஜய் நான் சொல்ல விரும்பலை, நீங்களே முடிவு பண்ணி எதிர்பார்ப்பார். இல்லைங்க, அவர் எதிர்பார்ப்பாரு, நான் சொல்ல விரும்பலை. நமக்கு எதுக்குங்க வம்பு? அவர் இல்லை சார், அவங்க மைண்ட் செட் இல்லைங்க. 234 300 சீட்டு அவங்களே வாங்கிட்டாங்க. அது அவங்க எதிர்பார்ப்பு. கர்நாடகா, கேரளா எல்லாம் சேர்த்து 300 சீட்டு ஜெயிக்கிட்டுங்க. நான் என்ன வேணாம் சொல்கிறேன். ஆக இந்த திமுக மறுபடியும் திமுக அதிமுகக்குள்ளே தான் வந்து போட்டி இருக்குங்கிறது. மற்றவங்க வந்து அதனால் களத்தில் இல்லை என்று சொல்லவில்லை. வாய்ப்புகள், ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ஒன்று திமுகவுக்கு இருக்கணும், இல்லை அதிமுக கூட்டணி, 2 கூட்டணியில் ஒன்று இருக்கணும். இந்த கூட்டணியாகவே வந்து 118 சீட்டு கிடைக்கல, இடிக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக விஜய் அல்லது சீமான், இல்லை சீமான் அல்லது விஜய், நீங்கள் எந்த வகையில் வேணாலும் சொல்லுங்கள், இவர்களுடைய ஆதரவு இல்லாமல் அவர்கள் வந்து ஒருத்தர் வந்து 8 சீட்டு, ஒருத்தர் 10 சீட்டு வாங்குறாருன்னு ஒரு உதாரணமாக வச்சோம். அந்த ஆதரவு இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு இதாச்சே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே ஒரு அரசியல் களத்தில் இதுவரை ஏற்படாத ஒரு வித்தியாசமாக இருக்கும். 2006 வந்து இதே மாதிரி மைனாரிட்டி அரசாங்கம், ஜெயலலிதா கூட அடிக்கடி அந்த அம்மா சொல்லுவாங்க, இது மாதிரி மைனாரிட்டி அரசு, கருணாநிதியின் மைனாரிட்டி அரசு. பட் அதை வச்சுட்டு அவர் 5 வருஷம் ஓட்டிட்டார் எப்படியோ. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த கட்சி அப்படி மைனாரிட்டி அரசு வச்சாலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்காமல் வேலைக்கு ஆகாது, ஆட்சி தாங்காது. ஏன்னா டெய்லி உங்களுக்கு கூட்டணி ஆட்சின்னு வரும்போது, ஒரு காலத்தில் இந்த விபி சிங், சந்திரசேகர், தேவகவுடா இவங்கெல்லாம் பிரதமராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை பிரதமர் ஆட்சி மாறிடும். 6 மாதம், ஒரு வருஷத்துக்கு. ஏன்னா டெய்லி காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு கூட்டணி கட்சி வந்து எனக்கு இது கொடுக்கலன்னா நான் ஒத்துக்க மாட்டேன்னுவான், இன்னொருத்தன் எனக்கு கொடுக்கணுன்னுவான். இந்த பஞ்சாயத்து பண்ணுறதுக்கே நேரம் சரியாக இருக்குமே தவிர ஆட்சி நடத்துறதுக்கு நேரம் இருக்காது. பெரிய தலைவலி. கூட்டணிங்கிறது வந்து பேசுகிறதுக்கு நல்லா இருக்குமே தவிர கூட்டணி ஆட்சிங்கிறது யதார்த்தத்தில் பார்த்தால் தலைவலி தான். ஏன்னா எந்த சமயத்தில் யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று மறுத்து பேசிவிட முடியாது. ஏதோ ஒரு சமாளித்து அவர்களை வந்து சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அவங்களுக்கு. ஏறத்தாழ தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் அதை நோக்கி செல்லும் பொழுது, அப்போது சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சிக்கு இப்பொழுது அந்த மாநாடு நடத்திய விதம், அந்த இவர்களை அந்த வேட்பாளர்களை தேர்வு செய்த விதத்தை பார்க்கும் பொழுது நான் தான் சொல்லணும், அதனால் வந்து ஒரு மெஜாரிட்டி வச்சு ஆட்சி அமைச்சிருவாரு நம்ம சொல்லலை, அது சாத்தியம் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாக்குகள் மட்டும், வாக்கு வங்கி மட்டும் இல்லாமல் இடங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகின்றன. அப்படி பெற்றால் நம்ம அந்த கேம் சேஞ்சர்னு சொன்னது ஆட்சி அமைப்பதிலும் ஒரு கேம் சேஞ்சராக, ஒரு ட்ரெண்ட் செட்டராக வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. நம்ம இன்றைக்கி உள்ள சூழ்நிலையை வச்சு இதை சொல்கிறோம். அது எப்படி வருதுங்கிறது போக போக தெரிந்துவிடும். ஏன்னா அப்படியே இந்த ஒரு 90% அந்த கூட்டணியெல்லாம் செட்டில் ஆகி போச்சு. இன்னொரு 5-10% இந்த ஓபிஎஸ்ஸு
ராமதாஸ் ஒன்று 2 3 புதிய தமிழன் கிருஷ்ணசாமி அந்த பக்கம் தான் போவார், அதிமுக பக்கம் தான் போவார், பிஜேபி பக்கம். ஐயா இவர் வந்து ஓபிஎஸ் வந்து பேசாமல் சசிகலா கட்சியோடு சேர்ந்து நிற்கலாமான்னு பார்க்குறாங்க. சசிகலா அம்மா கட்சியை இன்னும் ஆரம்பிக்கல, அது சரி, அது அவர் பிரச்சனை, நமக்கு என்ன வந்துச்சு. இப்படி தேமுதிக முடிவு பண்ணிடுச்சு. இப்போ முடிவு பண்ணாமல் இருக்கிறது ஐயா ராமதாஸுடைய இந்த 2 3 பேர் தான். இதுவும் வந்து நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து 5% வாக்கு வங்கிக்கு கம்மியாக தான் உள்ளவங்க. இதெல்லாம் சேர்த்து இங்கே ஓபிஎஸ்ஸு, என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா ராமதாஸு, இந்த மாதிரி விட்டு போனவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4% மேலே, மொத்தம் 5% அதிகபட்சத்தில் இருக்கக்கூடியவங்க தான். அதனால் இது கூட்டணிகள் ஓரளவுக்கு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இது எப்படி போகுது, மக்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார்கள்? ஏன்னா தலைவலி அதிகமாகும் போது இப்போ திமுகவில் வந்து 150 சீட்டில் தான் நிற்கிறாங்கன்னா, இந்த கூட்டணிகளுக்கு விட்டு கொடுக்கும்போது வெற்றி வாய்ப்பு அதனாலேயே இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூட்டணியில் ஆள் இருப்பான், பட் சீட்டு கிடைக்கலன்னா கூட்டணி வச்சுக்கிட்டு என்ன பண்ண? நீங்கள் தட்டில் கை கட்டின சாப்பாடு வாய் கட்டலன்னு சொல்கிற மாதிரி இலையில் பிரமாதமாக வந்து விருந்து பரிமாறி வச்சுருக்கு, எடுத்து சாப்பிட முடியலன்னா அது மாதிரி கூட்டணி பிரமாதமாக தெரியுது. 20 கட்சி நம்ம கூட்டணியில் தெரியுது. வாக்கு வங்கியாக அது வரவில்லை என்றால், வெற்றி பெற முடியவில்லை என்றால் 20 கூட்டணி வச்சுருந்தேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது? இதை மாதிரி ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிறது. இந்த தொங்கு அரசியலில் நிச்சயமாக வந்து சீமானுடைய ஒரு என்ன சொல்கிறது ரோல், அவருடைய பங்கு, நாம் தமிழர் கட்சியுடைய பங்கு இதுவரை இதுக்கு முன்னால் இருந்ததை விட இந்த முறை வந்து ஒரு நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான மாற்றம் தெரியும், மாற்றமாக அது நிகழும் என்பது என்னுடைய கணிப்பு. சார், பல்லர் கேள்விக்கு தெளிவாக இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.